ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டைரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓரியோ பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஜஸ்ட் 3 திங்ஸ் தான் தேவை. ஓரியோ பிஸ்கெட், ஈனோ அண்ட் மில்க். நான் இப்போ 9 பேக்கெட் பிஸ்கெட் எடுத்திருக்கேன், 2 பேக்கெட் ஈனோ எடுத்திருக்கேன், 2 கப் மில்க் வேணும். இப்போ 1 கப் தான் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிஸ்கெட்ஸ் அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நீங்கள் க்ரீம் தனியாக எடுத்துக்கலாம், இல்லை இதையும் சேர்த்தும் அரைச்சாலும் அரைச்சிக்கலாம். நான் இதை சேர்த்தே தான் அரைக்க போகிறேன். நம்ம இப்போ ஒரு அடிகனமான பேன் எடுத்துக்கலாம். அதில் உப்பு ஒரு லேயர் கொட்டிக்கலாம். உப்பு இல்லை மணல் கொட்டலாம். இது மழை சீசனுங்கிறதுனால நான் மணல் எனக்கு கிடைக்கல, அதனால உப்பு கொட்டிடுறேன். இது ஏற்கனவே பேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண உப்பு தான். இது நம்ம திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். அரைச்சாச்சு. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு 1 கப் பால் ஊற்றிக்கலாம். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 3/4 கப் பால் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஃபஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஈனோ போட்டுடலாம். பாருங்கள், ஈனோ போட்டோன்னே எவ்வளோ பொங்கி வருதுன்னு. இதுதான் கேக் நல்லா பஃப்னு வரத்துக்கு ஒரு ரீசன் நம்ம செய்ய போகிற கேக்கில். ஏன்னா இது ஒரு ஐசிங் ஏஜென்ட் இருக்குது. நான் இன்னைக்கு லெமன் ஃப்ளேவர் ஈனோ எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பாருங்க, இது நல்ல ஒரு சாக்லேட் கனாச்சே பதத்தில் இருக்கணும். இதை நம்ம பேக்கிங் பேனில் பட்டர் பேப்பர் வச்சு பட்டர் கிரீஸ் பண்ணிட்டோம். அதில் மாற்றிடலாம். இது இப்போ நல்லா டேப் பண்ணிக்கலாம். இதில் இருக்க பபிள்ஸ் எல்லாம் போகிறதுக்காக. அவ்வளோதான், நம்ம இதில் மாற்றியாச்சு. இப்போ லிட் போட்டு மூடிடலாம். கொஞ்சமாக ஃப்ளேம் ரைஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வேணாம், மீடியமுக்கும் ஹைக்கும் மிடிலாகவே இருக்கட்டும். இன்னும் ஒரு 20 to 25 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். வெயிட் பண்ணலாம். 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கிளியராக இருக்குது. ஸோ வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் டின்லேருந்து கேக்கை வெளில எடுத்துடலாம். சைடெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதை பிளேட்டில் மாற்றிடலாம்.
எவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு தெரியுமா கேக்கு? ம். அவ்வளோதான். இன்னும் கூட கொஞ்சம் ஆற விடணும். இதே மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, உங்க ஃபீட்பேக்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. டாடா பாய்.